சூர்யாவுக்கு ஆரம்பத்திலே காமிச்சிருக்கு. அஞ்சான் படம் ஷூட்டிங்ல கால்ல உடைச்சிக்கிட்டு அவர் 2014 எலெக்ஷன்ல வந்து கால் ஸ்டிக் வச்சு தான் வராரு. படத்துலயும் ஸ்டிக் வச்சுட்டு தான் வராரு, நேர்ல ஸ்டிக் வச்சுட்டு தான் வராரு. அந்த அறிகுறி அங்கேயே காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க தான் ரியலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை இப்போ என் மகனுக்கே நான் ஐடியா சொல்ல முடியாது பெருசாக. அப்படி இருக்கல அவங்கவுங்க வாழ்க்கையே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 25, 30, 40 வயசுக்கு அப்புறம் அவங்க தான் தீர்மானிக்கணும். மித்தவங்க சொல்கிறத வேணால் அவங்க கேட்டுக்கிடலாம், எடுத்துக்கிடலாம், தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். பட் எல்லாமே வந்து நீ அடுத்தவனை கேட்டு பண்ண முடியாது. ஏன்னா தன்னுடைய லைஃப்பை தான் டிசைட் பண்ணணும். யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் அ டார்கெட் அண்ட் யூ கோ டுவர்ட்ஸ் தட். அது யூ சக்சீட். தவறு இருந்தால் நீங்களே அதை திருத்திக்கணும். அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிடலாம், நல்லதுன்னா கேட்கலாம், ஒத்து வந்தால் மாற்றிக்கலாம், ஒத்து வரலைன்னா மாற்றிக்காமல் போயிட்டே இருக்கலாம். அது அவர் தான் டிசைட் பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்களை இனிமேல் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இப்போது நிறைய பேர் அந்த காலத்தில் நக்கல் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சில பேர் ட்ராமா பண்ணுவாங்க, சில பேர் டெலிவிஷன் சீரியல் பண்ணுவாங்க. அது உருப்படாத நிறைய பேர் நக்கல் பண்ணுவான். அது வந்து சினிமாவுக்கே உள்ள ஒரு பாவ காரியம் மாதிரி. நீங்கள் குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணால் சரியாக வராதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் வேற்று மனிதரோட போகையில் அது வந்து என்னென்னா கலப்பு திருமணம் பண்ணுற மாதிரி. யுவர் சில்ட்ரன் வில் பி வெரி பிரைட். பார்த்துருக்கீங்களா? கலப்பு திருமணத்தில் வர பிள்ளைங்க நிறைய இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இவங்க ஒரே ஜாதியில் போட்டு மண்ணு கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ் கழிச்சு மக்காயிடும். அந்த மாதிரி இவங்க தான் அதெல்லாம் டிசைட் பண்ணணும். நம்ம வெளியில் கொடுப்போம், டேட்டை வந்து வெளியில் கொடுத்து பண்ணுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணி இவங்க பண்ணணும். அது அவங்கவுங்களுக்கு தெரியும். அவங்க